Dear friends, ஒரு பார்வை இல்லாத மனிதருக்கு அழகில்லாத பெண்ணை திருமணம் முடிப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. யார் இந்த பார்வை இல்லாத மனிதர்? யார் இந்த அழகில்லாத பெண்? பார்வை இல்லாத மனிதரை குணப்படுத்த ஒரு மருத்துவர் தயாராக இருக்கிறார். ஆனால் ஒரு கல்நெஞ்சக்கார மனிதர் மருத்துவரை சிகிச்சை கொடுக்க அனுமதி மறுக்கிறார். யார் அந்த தாராள மனம் படைத்த டாக்டர்? யார் அந்த கல்நெஞ்சக்கார மனிதர்? இது ஒரு மிகச்சிறிய 3 வரிகளில் முடிந்து போகக்கூடிய அழகான சூஃபி கதை. இருந்தாலும் நம்மிடம் ஏராளமான விஷயங்களை பேசுகிறது. சரி, இந்த கதையை பற்றி ஓஷோவின் கண்ணோட்டம் தான் என்ன? சாடி என்கிற சூஃபி மிஸ்டிக் சொன்னார், ஒரு மனிதருக்கு அவலட்சணமான மகள் இருந்தாள். தனது மகளை ஒரு பார்வை இல்லாத மனிதனுக்கு திருமணம் செய்து வைத்தார். காரணம், வேறு ஒருவரும் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க முன்வரவில்லை. மருத்துவர் ஒருவர் அந்த பார்வை இல்லாத மனிதரின் கண்களை குணப்படுத்துவதற்கு தானாக முன்வந்தார். ஆனால் அந்த பெண்ணின் தந்தை பார்வை கிடைத்துவிட்டால் தன் மகளை விவாகரத்து செய்து விடுவார். அந்த பார்வையற்றவர் என்ற பயத்தில் மருத்துவரை சிகிச்சை அளிக்க அனுமதிக்கவில்லை. ஒரு அவலட்சணமான பெண்ணின் கணவர் குருடராக இருப்பதே நல்லது என்று சொல்லி சாடி கதையை முடித்தார். This is the real problem. அறியாமை உண்மையான பிரச்சனை அல்ல, அதை குணப்படுத்திவிட முடியும். அது ஒரு சாதாரணமான வியாதி. அதிகமான காம்ப்ளெக்சிட்டி அதில் இல்லை. ஆனால் மனிதன் மனதில் இருக்கும் ஏதோ ஒன்று அதை குணப்படுத்துவதற்கு எதிராக இருக்கிறது. அறியாமையில் மனிதன் ஏதோ அதிகமான முதலீடு செய்திருக்கிறான் போல தெரிகிறது. அறியாமையை மனிதன் அது ஏதோ ஒரு விலை மதிக்க முடியாத புதையல் என்பது போல கெட்டியாக பிடித்துக் கொள்கிறான். இடைஞ்சல்களிலும் வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் கூட நாம் சௌகரியமாக உணர ஆரம்பிக்கிறோம். Because everything looks familiar. உங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால் நீங்கள் இதுவரை அறிந்திராத உலகத்திற்குள் நுழைகிறீர்கள். The world of the unknown and the unfamiliar. அது ஒரு நடுக்கத்தை உண்டாக்குகிறது. So why bother? வாழ்க்கை நன்றாக இல்லை என்பது தெரிந்தாலும் அது நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். பாதி வாழ்க்கை ஓடிவிட்டது, இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது. அதையும் எப்போதும் போலவே வாழ்ந்து முடித்து விடுவோம் என்று முடிவு செய்து கொள்கிறோம். இப்போது யாருக்கு வேண்டும் இந்த செல்ஃப் நாலேஜ்? நம்முடைய அறியாமையில் ஒரு சௌகரியமான எஸ்டாப்ளிஷான வாழ்க்கையை, ஒரு செக்யூரான வாழ்க்கையை, பேங்க் பேலன்ஸ், இன்சூரன்ஸ், அரசாங்க, மத, சமூக மெம்பர்ஷிப் உள்ள வாழ்க்கையை உருவாக்குகிறோம். நம்மை சுற்றி ஒரு தவறான வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறோம். எதுவும் நம்மை காப்பாற்றாது, ஆனால் இவை நம்மை காப்பாற்றும் என்கிற மாயையை உருவாக்கும். Nothing is secure, just an illusion of security. உங்களுக்கு மனைவி இருக்கிறாள், மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கிறது, அதுதான் உங்கள் பாதுகாப்பு. நீதிமன்றமும் காவல்துறையும் உங்கள் திருமணத்திற்கு பாதுகாப்பு. ஆனால் இந்த செல்ஃப் நாலேஜால் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. உங்களுக்கு இப்போது உலகத்தை பற்றி ஒரு புது பார்வை கிடைக்கிறது. இதுவரை நல்ல சொகுசான படுக்கையில் படுத்துக்கொண்டு ஒரு அழகான கனவு கண்டுகொண்டு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். திடீரென்று இந்த செல்ஃப் நாலேஜ் உங்களை தட்டி எழுப்புகிறது. இப்போது கனவு அங்கு இல்லை. கனவில் ஒரு மகாராஜாவாக இருப்பீர்கள். பிச்சைக்காரர்கள் தாங்கள் மகாராஜா என்பது போல்தான் கனவு காண்பார்கள். They have to substitute. கனவு ஒரு சப்ஸ்டிடியூட். எதெல்லாம் வாழ்க்கையில் இல்லையோ you substitute in your dreams. திடீரென்று நீங்கள் மகாராஜா இல்லை, கனவு மறைந்து போனது, சுகமான தூக்கம் கலைந்து போனது. சரி, கதைக்கு வருவோம். This is a small story by Sheikh Sadi.
ஒன் ஆஃப் த கிரேட் சூஃபி மிஸ்டிக் போயட்ஸ். ஒரு சிம்பிளான கதைதான், ஆனால் பல அர்த்தங்கள் உள்ளது கதையில். ஷேக் சாடி செட், ஒரு அவலட்சணமான மகளை யாரும் திருமணம் முடிக்க தயாராக இல்லாத காரணத்தால் பார்வையில்லாத ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தார். எஸ், திஸ் இஸ் த கேஸ். நீங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்களை கண் தெரிந்தவர்கள் பார்க்க கூட விரும்ப மாட்டார்கள். ஆனால் உங்களுக்கோ பார்வை கிடையாது. உங்களால் அவலட்சணமான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும். நீங்கள் ஏற்கனவே அவலட்சணமான பெண்ணை கரம் பிடித்து விட்டீர்கள். இந்த உலகம்தான் அந்த அக்லி உமன். பணம் தான் நீங்கள் திருமணம் முடித்த அவலட்சணமான பெண். அரசியல் தான் நீங்கள் திருமணம் முடித்த அவலட்சணமான பெண். ஆம்பிஷன் தான் நீங்கள் திருமணம் முடித்த அவலட்சணமான பெண். ஆனால் உங்களால் அந்த அவலட்சணத்தை பார்க்க முடியாது. ஒரு ஆம்பிஷியஸ் மனிதரை கவனித்து பார்த்ததுண்டா? அருவருப்பான தோற்றம் அவருடையது. ஹவு அக்லி he looks. காரணம், ஆம்பிஷன் இருக்கும்போது கருணைக்கு வாய்ப்பில்லை. ஒரு ஆம்பிஷியஸ் மனிதர் வயலண்டான அக்ரசிவான மனிதராக இருப்பார். கிட்டத்தட்ட பைத்தியம்தான் அவர். அவர்களால் தான் தங்கள் லட்சியத்தை அடைய முடியும். ஹிட்லர், மாவோ, ஸ்டாலின் போன்ற மனிதர்கள் உயரத்தை அடைந்ததற்கு காரணம் they are the maddest. பவர்ஃபுல் மனிதர்களாக மாறினார்கள். சிறிதளவு தெளிந்த புத்தி இருந்திருந்தால் அவர்களால் காம்படிஷனில் இருந்திருக்க முடியாது. அப்போது அந்த நபருக்கு அது முட்டாள்தனம் என்று தோன்றும். எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் ஒருவரிடம் இருக்கிறதோ அவ்வளவு காம்படிட்டிவாக இருப்பார் அவர். அரசியலில் ஜெயிப்பவர்கள் உண்மையில் மனநல காப்பகத்தில் தான் இருக்க வேண்டும், தலைநகரத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் தலைநகரில் தான் இருக்கிறார்கள். அண்ட் அவர்கள் போர்களை, துன்பங்களை, துயரங்களை பூமி முழுவதும் உருவாக்குகிறார்கள். மேட் பீப்புள் இன் பவர் கண்டிப்பாக உருவாக்குவார்கள். நீங்கள் பைத்தியம் பிடித்திருப்பவரின் கையில் கூர்மையான வாளை கொடுத்து விட்டீர்கள். இனி அவர் பல பேரின் கழுத்தை, தலையை வெட்டுவார். ஆயுதங்கள் கையில் இல்லாமலேயே ஆபத்தானவர் இருந்தால் என்ன நடக்கும்? வாட்ச் யுவர் செல்ஃப். ஆம்பிஷியஸாக உணரும் போது உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள். ஒருவித அவலட்சணம் முகத்தில், கண்களில் பரவுவதை உங்களால் பார்க்க முடியும். இயற்கையாக மனிதனுடைய முகத்தில் இருக்கும் கருணையை இழந்து விடுவீர்கள். பாறைகளுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள கருணையை கூட இழந்து விடுவீர்கள். வயலன்ஸ் இஸ் அக்லினஸ். பணத்தின் பின்னால் செல்லும் மனிதன், கருமித்தனம் செய்யும் மனிதன், பணத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் மனிதன், இதைவிட அதிகமான அவலட்சணத்தை உலகில் வேறெங்கும் பார்க்க முடியுமா? Greed is like a spiritual leprosy. Everything stings. சாடி எழுதியது அனைத்தும் இந்த கதையில் சரிதான். யார்தான் அவலட்சணமான மனைவி வேண்டும் என்பார்கள்? உங்களுக்கு பார்வை இருந்திருந்தால் இந்த உலகத்தின் அவலட்சணங்களை திருமணம் முடித்திருக்க மாட்டீர்கள். ஒரு மருத்துவர் கண்களை குணப்படுத்துவதற்கு முன் வந்த பிறகும் பெண்ணின் தந்தை அதை அனுமதிக்கவில்லை. Who is this father? யார் இந்த தந்தை? இதைத்தான் காலகாலமாக நாம் ஈகோ என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இதுவரை நடந்து கொண்டிருக்கிற அனைத்து துன்ப துயரங்களுக்கும் தந்தையாக இருக்கிறது இந்த ஈகோ. இந்த ஈகோ மருத்துவரை உங்கள் பார்வையை குணப்படுத்த அனுமதிக்காது. உங்கள் பார்வையை குணப்படுத்த நான் இங்கே வந்திருக்கிறேன். இதற்கு யார் தடையாக இருக்கிறார்? சாடி concluded, the husband of an ugly woman is best blind. நீங்கள் ஒரு அவலட்சணமான மனைவிக்கு கணவராக இருந்தால் உங்களுடைய குருட்டுத்தன்மையை ஒரு வகையில் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பிளைண்ட்னஸை ஒழித்து விட்டால் உங்கள் ஈகோ, உங்கள் அறியாமை கொடுத்த எல்லா அவலட்சணங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உங்களையே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். You have to encounter yourself. இந்த செல்ஃப் என்கவுண்டர் ஆரம்பத்தில் துன்பமாகத்தான் இருக்கும், மிகப்பெரிய வேதனையாக இருக்கும். ஆனால் இந்த வழியின் மூலம்தான் பெருமகிழ்ச்சியை, பிளிஸை அடைய முடியும். There is no other way. எல்லா துன்பங்களையும் கடந்து விட்டவர்தான்
அல்டிமேட் எக்ஸ்டசிக்கு தகுந்தவராகிறார். இந்த செல்ஃப் என்கவுண்டர் தான் ஒரு ஆழமான துன்பம், ஆழமான வலி. அதனால்தான் அதை நாம் தவிர்த்து விடுகிறோம். சாக்ரட்டீஸ் நோ தைசெல்ஃப் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். யாரும் கேட்கவில்லை. பிகாஸ் நம்மை பற்றி தெரிந்து கொள்தல் என்பது மிகப்பெரிய துன்பம். அஃப்கோர்ஸ் பிளிஸ் ஃபாலோஸ், ஆனால் அது ஆரம்பத்தில் வராது, இறுதியில் தான் வரும். ஆரம்பம் வலிக்கவே செய்யும். டோன்ட் பி அஃப்ரைட். அறியாமையிலிருந்து, பாதுகாப்பான ஷெல்லில் இருந்து, ஈகோவில் இருந்து வெளியே வாருங்கள். டேக் த சேலஞ்ச். அட்வென்ச்சர் இன்டு த அன்னோன். அனைத்து துன்பங்களும் உங்களை சுத்தப்படுத்தவே செய்யும். இட் பியூரிஃபைஸ் யூ. Purified, you become God. Cleansed, you become divine. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்கு. Until then, take care. Bye.